ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ படத்தில் நம்ம வெனம் அப்பியர் ஆக போகிறது ஒரு முக்கியமான டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம வெனம் வந்துட்டு ஆல்ரெடி அவருடைய ஒரு பிசரை எம்சியூல விட்டுட்டு போயிருப்பாரு, நம்மளும் பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஒரு பிசரை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த சின்ன பிசரை வச்சுக்கிட்டே நம்ம பல ரூமர்ஸ் கிளப்பி விட்டுருந்தோம். நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் வந்து அடுத்த பிளாக் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு. ஆனால் இன்னி வரைக்கும் அது ஒரு சின்ன ஒரு அப்டேட் கூட கிடைக்கல. அதே மாதிரி நம்ம டாம் ஹார்டியுமே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது அவருக்கு ஸ்பைடர்மேன் 4 பற்றின எந்த ஒரு ஸ்கிரிப்டும் அவர்கிட்ட வரல, அதனால அவர் வந்துட்டு அந்த படத்தில் நடிக்க மாட்டாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒருவேளை அவர் நடிக்கலன்னா அடுத்த எடி பிராக்கா அவங்க புதுசாக கூட யாரையாவது கொண்டு வரலாம். ஏன்னா இது மார்வலோட ஒரு சைலண்டான ஒரு பிளானா கூட இருக்குன்னா, மார்வல் எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்பைடர்மேன் பிராண்ட் படத்தில் ஒரு புது எடி பிராக்கை காமிச்சு அந்த எடி பிராக்கு டாம் ஹாலண்டால பாதிக்கப்பட்டதுனால அவருக்கு வெனம் பிசரை கொடுத்து அவரை கூட அந்த மாதிரி வெனமா மாற்றலாம். ஆர்எல்ஸ் அவர் ஒரு புது வெனமாவே இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு இந்த படத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. இல்லைனாலும் வேற ஒரு படத்தில் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சீக்ரெட் வாசல் கூட இருக்கலாம். மார்வல் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வெனமை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க, இல்லைன்னா அவங்களை சீக்ரெட் வாசல் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால உங்களுடைய தாட்சை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.